நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் முதல்ல நம்ம எண்ணங்களை தான் மாத்த முயற்சி பண்ணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைய உருவாக்குறது வெளியில நடக்கிற விஷயங்கள் இல்ல, நம்ம மனசுக்குள்ள தினம் ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் தான். கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே சூழ்நிலையில இருந்தாலும் சில பேர் அமைதியா இருப்பாங்க, சில பேர் மட்டும் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அப்போ வித்தியாசம் வெளியில இல்ல, அவங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள்ல தான் இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைய கஷ்டப்படுத்துறது பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அத பத்தி நம்ம தினம் யோசிக்கிற அந்த விதமும் கூட தான். ஒரு தவறு நடந்தா அத மனசு மறுபடியும் மறுபடியும் அதை ரீப்ளே பண்ணிட்டே இருக்கும். ஒருத்தர் நம்மள காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த வார்த்தைகளையே மறுபடியும் நினைவுபடுத்திட்டே இருக்கும். ஒரு தோல்வி வந்தா நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வைக்கும். இப்படி மெதுவா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட எனர்ஜியை குறைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே சரியா இல்லைன்னு தோண ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம் வருது. நம்ம மனசு எப்பவுமே பாரமாவே இருக்குது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, நீங்க நினைக்கிற எல்லா எண்ணங்களும் உண்மை கிடையாது. சில எண்ணங்கள் பயத்தால வரும், சில எண்ணங்கள் கடந்த காலத்துல நடந்த அந்த காயங்களால வரும், சில எண்ணங்கள் மத்தவங்களோட வார்த்தைகளால நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். நாம இதையெல்லாம் உண்மையா நம்ப ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையும் அதே டைரக்ஷன்ல தான் போக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மனசு எதை அதிகமா கேக்குதோ அதத்தான் ரியாலிட்டியாவே நம்ப ஆரம்பிக்கும். அதனாலதான் எண்ணங்களை மாத்துறது ஒரு மந்திரம் மாதிரி. வெளியில எதுவுமே உடனே மாறாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புது ஃபீலிங் உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் மெதுவா நம்ம வாழ்க்கையையும் மாத்தும். சில பேரு தினமும் அவங்களுக்கே தெரியாம நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. என்னால முடியாது, எனக்கு நல்லதே நடக்காது, என் வாழ்க்கை இப்படித்தான், இப்படிங்கிற இந்த வார்த்தைகளை சாதாரணமா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம மனசு அதை தினம் கேட்க கேட்க அதையே நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட தன்னம்பிக்கையும் குறையும், அமைதி கூட மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் முதல்ல உங்க மனசோட பேசுற அந்த விதத்தை மாத்துங்க. காலையில எழுந்ததும் இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சு பாருங்க. தவறா நடந்தாலும் பரவாயில்ல, இதையும் கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்மளையே நாம அமைதிப்படுத்திக்கலாம். வாழ்க்கை உடனே மாறாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா வெளியில அமைதியை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ளுக்குள்ள அமைதி உருவாகணும். பல நேரங்கள்ல நம்ம உடம்பால டயர்டா இருக்க மாட்டோம், ஆனா மனசால ரொம்ப டயர்டா இருப்போம். ஏன்னா மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியாவே இருக்காது. கடந்த காலம், பயம், மத்தவங்களோட ஒப்பீடு, ஃபியூச்சர் பத்தின டென்ஷன், இப்படி ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல தனியா அமைதியா உட்கார்ந்து பாருங்க. போன்ல எதுவும் இல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம கொஞ்ச நேரம் உங்களோட எண்ணங்களை மட்டும் கவனிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்குள்ளேயே எவ்வளவு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான், எப்பவுமே சத்தமா எல்லாம் பேசாது, அமைதியில தான் நிறைய பதில்களை கொடுக்கும். அதனால உங்க மனச தினம் என்ன எண்ணத்தை கொண்டு நிரப்புறீங்க அப்படிங்கறத கவனிங்க. பயம், நெகட்டிவான தாட்ஸ், செல்ஃப் டவுட், இல்ல நம்பிக்கை, அமைதி, பாசிட்டிவான தாட்ஸ். ஏன்னா நீங்க தினமும் மனசுக்குள்ள விதைக்கிற அந்த எண்ணங்கள் தான் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ரியாலிட்டியா வளர ஆரம்பிக்கும். அதனால உங்க எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிங்க. உங்களை நீங்களே குறை சொல்றத குறைச்சுக்கோங்க. மனசுக்கு கொஞ்சம் நல்ல நல்ல வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிங்க. நானும் நல்லா வாழ்வேன், எனக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும், இந்த வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான பாசிட்டிவ் தாட்ஸ் கூட உங்க மனசுல ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்போதான் இந்த பிரபஞ்சமும் உங்க வாழ்க்கையில புது அமைதியையும் புது நம்பிக்கையையும் புது அற்புதங்களையும் கொண்டு வர ஆரம்பிக்கும்.